இன்றைக்கு 12-13 வருடங்களுக்கு முன்னர் என்னுடைய முதலாவது கவிதை நூல் வருகின்ற போது அகலங்கன் ஐயாவுடன் நான் சென்று அணிந்துரை கேட்கின்ற போது நிலவை தேடும் வானம், நிலவு தொலைந்து விட்டது, வானம் தேடுகின்றது, அந்த தமிழ் வானம் நிலவை தொலைத்த இருண்ட வானமாக இருக்கின்றது என்கின்ற அர்த்தத்தில் வந்த அந்த கவிதை நூல். அதற்கான அட்டை குறிப்பையும் அணிந்துரையும் எங்களுடைய தமிழறிஞர் அகலங்கன் ஐயா அவர்கள் எழுதியிருந்தார். அதில் மிகவும் சிறப்பான விடயம், அந்த முதலாவது நூலுக்கே தேசிய விருது கிடைத்தது, காவிய பிரதிபா என்கின்ற ஒரு பட்டமும் கிடைத்தது. அன்றுதான் நான் அகில இலங்கை கவிஞர்கள் சம்மேளனத்தின் ஒரு கவிஞனாக இணைந்து கொண்டேன். அதற்கு பிறகு உயிர் வலித்த கணம், மரணபூமியின் குரல், கற்சிலைமட நாகம்மலாலய சரித்திரம், கவிக்கனவுகள் 2016, இப்படி பல இருவட்டுகள், நண்பர் இசையமைப்பாளர் PS விமலுடன் இணைந்து பல பாடல்கள், இப்படி எங்களுடைய கலை இலக்கிய பணிகள் சென்று கொண்டிருக்கின்ற போது அகரமான அந்த சுழியிட்டு அகலங்கன் ஐயாவை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் அன்றுதான் அந்த புத்தகத்திற்கு ஒரு தேசிய விருது கிடைத்து காவிய பிரதிபா என்கின்ற பட்டம் கிடைத்தவுடன் தான் நான் செந்தணல் வெளியீட்டகத்தை பதிவு செய்திருந்தேன். அந்த செந்தணல் வெளியீட்டகத்தினூடாக கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட புத்தகங்களை நாங்கள் வெளியீடு செய்திருந்தோம். இன்று 2009ஆம் ஆண்டு வன்னி யுத்தம் முற்று பெற்ற பிறகு முல்லைத்தீவு, கிளிநொச்சி, இந்த மன்னார் மாவட்டங்களில் இருந்து முதலில் ஏற்கனவே வவுனியாவில் கலை இலக்கிய பணிகள் சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. இளைய தலைமுறையாக முதலாக நான் பல்கலைக்கழக காலத்தில் இருந்து செந்தணல் பப்ளிகேஷன் நிறைய கவிஞர்களுடைய புத்தகங்களை வெளியீடு செய்திருக்கிறது. இன்று வெளியில் பேசப்பட்டு கொண்டிருக்கிற பல கவிஞர்கள் எங்களுடைய வெளியீட்டத்தினூடாக வெளிக்கொணரப்பட்டவர்கள். ஆகவே அந்த பெருமையும் அந்த கனதியும் எங்களுக்கு இருக்கின்றது. இடையிலே என்னுடைய கல்வி செயற்பாடுகள், என்னுடைய தொழில் நிமித்தம் எங்களுக்கு திணிக்கப்பட்ட பொருளாதார சுமைகள் காரணமாக சிறிது ஆண்டுகள் நான் இந்த இலக்கிய பணியிலிருந்து நூல்களை வெளியிடவில்லை. இலக்கிய பணியோடு இருந்திருந்தேன், நூல் வெளியீடுகளுக்கு சென்றிருந்தேன், என்னால் தனிப்பட்ட ரீதியில் வெளியீடு செய்ய முடியவில்லை. இன்று அதற்கான காலம், அதற்கான நேரத்தை தந்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். முதலாவதாக என்னை பற்றி இந்த இடத்தில் நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. மிகவும் ரத்தின சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கின்றேன். நீங்கள் பார்க்கின்ற வன்னியூர் செந்தூரன் கிடையாது. இதே நாங்கள், கவிஞன் என்பவன் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகின்றான். காலம்தான் ஒருவனை கவிஞனாகவும் கலைஞனாகவும் கலை விற்பனாகவும் பிரசவிக்கின்றது. அந்த காலத்துடன் நாங்கள் போராட துணிய வேண்டும். இந்த கவிதை நூலினுடைய முதலாவது பக்கத்தில் எழுதியிருக்கின்றேன். அந்த மாணவி பிரமிளா இன்றைய ஆசிரியர் சொன்னது போல, பி பாசிட்டிவ். எனக்கு எப்போதுமே நேரான சிந்தனை உள்ளவர்களை பிடிக்கும். எதிர்மறையாக பேசுபவர்களுடன் பழக்கங்களை தவிர்க்க வேண்டும். அது எவராக இருந்தாலும் நேரான சிந்தனை. நான் நேற்று கூட ஒரு கூட்டத்தில் பேசியிருந்தேன். என்னால் முடியும், முற்றுப்புள்ளி வைத்தால் நேரான சிந்தனை. என்னால் முடியுமா, கேள்விக்குறி போட்டால் எதிர்மறையான சிந்தனை. ரெண்டும் தான் வித்தியாசம். நாங்கள் தொட்டடிக்க போகின்றோமா, கேள்விக்குறி போட போகின்றோமா, அதுதான் முக்கியம். தோல்வியோ வெற்றியோ அதுவும் முக்கியம் இல்லை. இங்கே முயன்ற வழி என்ன, அதுதான் முக்கியம். போராடு, இறுதி வரைக்கும் போராடு, காலத்தோடு போராடு. லட்சக்கணக்கான விந்தணுக்களின் போராட்டத்தில் புறப்படுத்த ஜீவராசிகளின் உச்சம் நாம். அங்கே எங்களுடைய போராட்டத்தின் ஆரம்பம். நாங்கள் கருக்கொள்ளுகின்ற போதே நாங்கள் போராட ஆரம்பித்து விட்டோம். பிரசவம் என்பது இயற்கையாக நடக்கின்ற விடயம். தாயொன்றும் அங்கே பிரசவத்தில் பிள்ளையை வெளியில் தள்ளுவதில்லை. குழந்தை தண்டவாட்டுக்கு அதை உடைச்சு கொண்டு வெளியில் வரும். இதுதான் இயற்கை. என்று நாங்கள் சிசேரியன் செய்கின்றோம், அது வேறு கதை. போராட கற்றுக்கொள். எங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லா போராட்டம் தான். வாழ்க்கை என்பது ஒரு பெரிய போர்க்களம். நாங்கள் சமூகத்தோடு போராட வேண்டும், கல்வியோடு போராட வேண்டும், அன்றாடிய வாழ்வியலோடு அல்லாட வேண்டும். போராட கற்றுக்கொள். விதைப்பவைகள் எல்லாம் முளைப்பதில்லை, முளைத்தவைகள் எல்லாம் நிலைப்பதில்லை. முளைப்பதன் நிலைப்பதன் தெளிவறிவு நின்னை விட காலத்துக்கே உசிதமானது. விதை விருட்சம் இரண்டையும் தீர்மானிக்கும் அந்த காலத்துடன் நீ போராட வேண்டும். கதை எதுவென காலமுலத்தும் சிரசுகளில் புதைந்தால் மீண்டும் எழுந்து வருவதே உன் பணி. நீ புதைந்தால் மீண்டும் எழுந்து வருவதே உன் பணி. இதனால் எல்லோருக்கும் எப்போதும் சொல்லுகின்ற விடயம். அதிலே என்னுடைய சில ஆதங்கங்களை சொல்ல வேண்டும். இன்று கல்விப்புலத்திலே தங்களுடைய பெருமைக்காகத்தான் பிள்ளைகளை படிப்பிக்கின்றார்கள். நான் கற்றது கிளிநொச்சி மத்திய கல்லூரியின் உயர்தர விஞ்ஞான பிரிவு. பல்கலைக்கழகத்திலே அக்ரிகல்ச்சர் பொன்னிஜி பையா இருக்கிறார், பின்னுக்கு எங்களோட சீனியர், கிழக்கு பல்கலைக்கழகம். அதற்கு பிறகு LLB,
ஆனால் நாங்கள் செய்வது கலை இலக்கிய பணி. நான் வேலை செய்தது வர்த்தக துறையில். தற்போதுதான் நான் வேறு துறைக்கு வந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 6-7 வருடங்கள் முகாமையாளராக வேலைப்பணி புரிந்திருக்கின்றேன். இந்த வடமாகாணம் எங்கும் பிராந்திய முகாமையாளராக வேலை செய்திருக்கின்றேன். அதாவது சொல்லுவார்கள் வர்த்தகத்துறை என்று. நாங்கள் எங்களை வளர்த்து கொள்ள வேண்டும், அதற்காக அர்ப்பணிக்க வேண்டும், அவமானங்களை சந்திக்க வேண்டும், எல்லாவற்றையும் தாண்டி ஓட வேண்டும். முயற்சி உள்ளவனுக்கு காற்றுக்கு என்ன வேலி, காட்டாருக்கு ஆறுதடை. இங்கு பாதைகள் எல்லாம் விரிந்து தான் கிடக்கிறது நண்பர்களே. என்னுடைய புத்தக வெளியீட்டை தாண்டி சில விடயங்கள் பேசலாம். மாணவர்கள் இருக்கின்றீர்கள், உங்களுக்கான பாதைகள் இங்கு விரிந்து தான் இருக்கின்றது. உங்களை ஏளனம் செய்பவர்களை, உங்களை கிண்டல் செய்பவர்களை, உங்களை தாழ்த்துபவர்களை உடைத்து கொண்டு வாருங்கள். தரையை உடைத்து கொண்டு ஒரு முளை வெடித்தால் தான் அது மரம். அதை உடைத்து கொண்டு வாருங்கள். அதுக்கு முன்னால் என்னுடைய பல வலிகள் இந்த கவிதைகளுக்கு கால்வாயாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், கிட்டத்தட்ட 10 வயதில் வறுமையின் பிடியில் அகப்பட்ட நாங்கள் இதே வன்னியூர் செந்தூரன் கச்சிலை மடுவிலிருந்து புதுக்குடியிருப்பு வரைக்கும் கிரவல் ரோட்டில் காலில் செருப்பில்லாமல் நடந்து சந்தைக்கு சென்றிருக்கிறான் என்றால் நம்ப முடியுமா? ஏன்? அவமானம் அல்ல. இன்று எங்களுடைய நிலைமை வேறு. ஆனால் இது அவமானம் அல்ல, சொல்லப்பட வேண்டிய விடயங்கள். கிளிக்காவல், குருவிக்காவல், குரங்குக்காவலில், பரன்களில் தொங்கி இருந்திருக்கிறேன். ஒரு நாளைக்கு 5 ரூபா 10 ரூபா சம்பளத்துக்கு படிக்கிற போது பல வேலைகள் செய்திருக்கிறோம். மிளகாப்பழம் ஆகிறதுலேருந்து வெங்காயம் வரைக்கும் தாண்டி இருக்கிறோம். என்னுடைய வெளியிட வழியத்தான் சொல்லுகின்றேன் இதை. அப்போது பாட்டுகளை பாடிக்கொண்டிருப்பேன். அந்த பாட்டில் இருக்கின்ற கவிதைகளை நயப்பேன். நிலவு வந்து பொழியும் நேரம் நீ வரவில்லை, நான் நீண்ட நேரம் காத்திருந்தேன் பதில் தரவில்லை. இப்படியான பாடல்கள். ஊர் முழுதும் மூலம் நீ உறங்கி வெகு காலம், உறங்கி வெகு காலம் ஓடி வந்தால் போதும் அப்படி என்று நினைக்கின்றேன். இப்போது சற்று மறந்துவிட்டது. அதுபோல வயல்வெளிகள் மீது கேட்குமோ இல்லை வெள்ளவெளி தாண்டி போகுமோ, சகல பாட்டுகள் எனக்கு ஞாபகம், நன்றாக பாடுவேன். அப்போது அந்த கவிதை ஆற்றல் அங்கே தூண்டப்பட்டது. ஆரம்பத்தில் எனக்கு தெரியும் சில பாடல்கள் இன்னும் உயிர்ப்போடு தான் இருக்கின்றன. அந்த வானம் தீர்ந்து போகலாம், நம் வாழ்க்கை மாறுமா, பருவங்களும் நிறம் மாறலாம், நம் பாசம் மாறுமா. ஒரு பாடல் பாட வந்தவள் உன் பாடல் ஆகிறாள், விதி மாறலாம், உன் பாடலில் சுதி மாறக்கூடுமோ, நீ கீர்த்தனை நான் பிரார்த்தனை பொருந்தாமல் போகுமா. இப்படியான வரிகளை ஒவ்வொரு வரிகளாக உன்னிப்பாக நோக்க வேண்டும். ஒரு வாசகன்தான் ஒரு எழுத்தாளனாக ஆக முடியும், ஒரு ரசிகன்தான் ஒரு கலைஞனாக உருவாக முடியும். கலை என்பது எங்களுக்குள் இருக்கின்றது. நாங்கள் எல்லோரும் கலைஞர்கள், கலைத்தாயினுடைய பிள்ளைகள். வெளிப்படுத்துபவர்கள் வெளியில் வருகின்றார்கள், தங்களுக்குள் அடக்கி இருப்பவர்கள் அப்படியே இருக்கின்றார்கள். கலையை ரசிக்காத உலகம் இல்லை, அழகுக்கு மயங்காத உலகம் இல்லை. இந்த உலகம் அழகுக்குள் கட்டுப்பட்டது, அதை நாங்கள் விளங்க வேண்டும். அழகை ரசிக்கின்ற ஒவ்வொரு மனமும் கலையை ரசிக்கும். இது என்னுடைய சித்தாந்தம், என்னுடைய கோட்பாடு. அப்படியாக வறுமையின் பிடியில் எங்களுடைய ஏழை குடில் தவித்த போது ஏற்பட்ட காயங்களும் சமூகம் கற்றுத்தந்த பாடங்களும் என்னை பிற்காலத்தில் எழுத்துத்துறையில் தூண்டியது என்று சொல்லலாம். அதற்கு ஒரு வகையான காரணமாக இன்று காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்ற என்னுடைய தந்தையாரை கூட சொல்லலாம். படிக்காதவராக இருந்தாலும் தெருக்கூத்துகளில் சென்று என்னை பாட வைப்பார். 3 வயதிலே காவடி எடுக்க வைத்த அந்த திறமையை சொல்லலாம். 3 வயதிலே எனக்கு எனக்கு அம்மா சொன்ன கதைகள். 3 வயதிலே மூத்த பிள்ளையாகி எனக்கு சரத்தை கட்டிவிட்டு பேக்கத்தை கழுத்தில் கொழுவி தோளில் கொழுவி போய் கடைக்கு போய் சாமான் வாங்கிட்டு வாங்க துண்டில் எழுதி விட்டால் ரோட்டில் வாகனம் அடிபட்டாலும் பிரச்சனை இல்லை, ஏனென்றால் உன்னால் முடியும், நீ போ, விழுந்தா எழும்பி வா. அதுபோல் 5 வயதில் கொண்டே புனித பூமி மேடையில் ஏற்றின கதைகள் எல்லாம் இருக்கிறது. அது ஏனென்றால் அவர்கள் படிக்கவில்லை, ஆனால் அந்த உணர்வுகள் தான் எங்களுக்கு பல பிரச்சனைகளை தாண்டி நிற்கிற வைராக்கியத்தை கொடுத்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கு அவர் இல்லை, காணாமல் ஆக்கப்பட்ட. அதுபோல் என்னுடைய தாயாரை இந்த இடத்தில் சில இடத்தில் குறிப்பிட வேண்டும். பாடசாலை காலங்களில் அம்மாவுக்கு தான் நான் முதல்ல பேச்சு போட்டியாக இருந்தாலும் என்னென்றாலும் பேசி காட்டிட்டு போகிறது. எங்களுடைய அம்மா வைத்திய கலாநிதி சிவமோகன் ஐயா அவர்களுடைய மாணவி. அவர் விஞ்ஞானம் படிப்பிக்கின்ற போது எங்களுடைய அம்மா அவரிடம் படித்த மாணவி. இதை நான் அவர்கள் சொல்லித்தான் கேள்விப்பட்டேன். அதையும் இந்த இடத்தில் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன். அப்போது அன்புக்கினி அவர்களே, கவிதை என்பது வலிகளிலிருந்து பிறக்கின்றது. இன்றே உங்களுடைய திருப்புமையான புள்ளி ஆரம்பமாகலாம்.
நீங்களும் எழுதலாம், நீங்களும் பேசலாம், சமூக பொறுப்பு வாய்ந்த கருத்துக்களை நீங்களும் சொல்லலாம். இப்போ இந்த விடயங்களை வெறும் சிம்பதிக்காக நான் சொல்லவில்லை. ஏன் நாங்கள் சொல்லுகின்றோம் என்றால், போராடி கொண்டிருக்கின்றோம், தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த கெனதி சமூகத்தை தாங்குகின்ற அந்த வலி, விழுந்து விழுந்து எழும்புகின்ற வலி எங்களுக்கு இருக்கின்றது, எழும்பக்கூடிய திராணி இருக்கிறது. அப்போது என்னுடைய விமர்சகர்களுக்கு, சில விசமிகளுக்கு கூட நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் என்னை அழிக்க நினைத்தால், கலை இலக்கியத்தில் பொறாமை கொண்ட சிலருக்கு நான் சொல்லியிருந்தேன், தண்ணி ஊற்றி வளர்த்த காட்டு மரம் இல்லை, 10 வயதிலிருந்து தானா வளர்ந்த தண்ணி ஊற்றி வளர்த்த வீட்டு மரம் இல்லை, இது 10 வயதிலிருந்து சமூகத்தோட தானா அடிபட்டு வளர்ந்த காட்டு மரம். ஒரு சினிமா பட பாணியில் சொல்லியிருந்தேன். நீங்கள் என்னை கொத்த வேண்டும் என்று சொன்னாலும் உங்களுடைய கூடாளிகள்லாம் சிக்கப்படும். என நாங்கள் திருப்ப எங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருப்போம். அதுபோல எங்களுடைய மக்களுடைய மனநிலையை இறுதியாக சொல்லி என்னுடைய வெளியீட்டுரையை முடிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஊடகங்கள், இன்று ஊடகங்கள் படு மோசமாக இருக்கிறது. பாசிட்டிவ் நியூஸ் எழுதுறே இல்லை, நெகட்டிவ் நியூஸ் தான் எழுதுறது. அந்த பட்டை இந்த படியின் பிரச்சனை, அந்த பள்ளிக்கூட அதிபர் அந்த மாணவியோட பிரச்சனை, இந்த ஆசிரியர் இஞ்ச பிரச்சனை, அங்கே அது பிரச்சனை, இது இஞ்ச சொட்ட, அந்த பள்ளிக்கூட மாணவி அங்கே அப்படிப்பட்டா. நீங்கள் எல்லாம் உத்தமர்களோ பத்தினிகளோ? எழுதுறார்கள் எல்லாரும் உத்தமனும் பத்தினியுமோ? அதை விட எங்கட சனத்துக்கு விடுபடுகிற பெரிய சுகம். எனக்கு யாரை பற்றியும் தவறாக கலைப்பவர்களை பிடிக்காது. அண்மையில் ஒரு செய்தி, சிங்கள ஊடகத்தில் நான் கொதித்து போய் எழும்பியிருந்தேன். தாயும் மகளும் ஒரு புத்த பிக்குகளுடன் பிடிபட்டார்களாம். இளைஞர்கள் எல்லாரும் அவர்களை அம்மனப்படுத்தி, சிங்கள காவாலிகள் அவர்களை அம்மனப்படுத்தி தாயம் மூலம் அம்மாவையும் பிள்ளையும் ஒரு புத்த பிக்குவோட ஒன்றா இருந்தார்களாம். அது விபச்சாரமாம். ஊரில் உள்ள உத்தமர்கள் எல்லாம் போய் அண்டை கண்டு நல்லவங்களாக மாறி எல்லாரும் பிடிச்சி அவைகளை உடுப்பெல்லாம் முறிஞ்சு அடித்து எல்லாம் மீடியாவில் காட்டிக்கணுமா. நான் சொன்னேன், தாயும் மூலம் பிரச்சனை ஆக்கள் இல்லை. அவர்கள் செய்தது தவறாக இருந்தாலும் இந்த நாய்கள் செய்ததை விட அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதலாவது, புத்தத்தை காட்டி சித்து விளையாடும் அந்த புத்தபிக்கு கட்டவன். இரண்டாவது, அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்ட அந்த குடும்பத்தினுடைய நிலைமைக்கு தள்ளிய அந்த நாடு குற்றவாளி. அவர்களுடைய அனுமதி இல்லாமல், அவர்கள் விபச்சாரிகளாக இருந்தால் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் கத்த துகிலுரிந்த அந்த காடையர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். நீதி வேறு பக்கம் இருக்கிறது. இன்று பலரை பற்றி எழுதுவார்கள், பொறாமை, எரிச்சல், விமர்சனம், காழ்ப்புணர்ச்சி, இதில் எழுதுவார்கள். எனக்கு பிடிக்காது. இன்று நீங்கள் மீடியாவை தட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் பாசிட்டிவான நியூஸ் வராது. எவரை பற்றியாவது எவனாவது குறை சொல்லி கொண்டிருக்கணும். எங்கட சனத்துக்கும் விடுப்படுப்பு பெரிய சுகம். வீட்டில் பூனையில் அடுப்பு போட்டில் பூனை படத்திற்கும் சனமெல்லாம் விடுப்பு பார்த்து கொண்டிருக்கும் நியூஸை. அப்படியான ஒரு மனநிலை மாற வேணும். எங்களோட ஊடக தர்மம் இன்றைக்கு அழிஞ்சு போச்சு. ஊடகம் என்றது ஒரு கேவலமான நிலைமையில் இருக்குது. ஊடகம் கேவலமான நிலைமையில் இருக்கிறதால எங்களோட கட்டுமானங்களை சரியாக கொண்டு போக முடியல. எல்லாத்துலேயும் பிளவர்றோம். கலை இலக்கியம் மட்டும் இல்லை, கலை இலக்கிய படைப்பு மட்டும் இல்லை. நாங்கள் காசு கொடுத்து தான் இப்படி வாசிக்க வைக்கணும். நான் சொல்கிறேன், எங்கள்கிட்ட புத்தகத்தை கொடுத்தா காசு கொடுத்து தான் வாசிக்க வைக்கணும். புத்தகத்துக்கு காசு தர மாட்டாங்க, அது தேவையில்லை. எனக்கு நான் அதை எதிர்பார்க்குறாள் இல்லை. ஆனால் புத்தகத்தை கொடுத்தா காசு கொடுத்து தான் வாசிக்க வைக்கணும். கிட்டத்தட்ட நான் இந்த இடத்துல மனவருத்தமான செய்தியை பதிவு செய்கிறேன். 41 பிரின்சிபலுக்கு அழைப்புகள் பெற்றிருக்கேன் கிளிநொச்சி மாவட்டத்தில். நான் தனிப்பட்ட ரீதியில் சொன்ன திருவையாறு மாவட்டத்தில் அதிபர் மட்டும்தான் இங்கே வந்திருக்கிறேன். கவிதை புத்தகம்ன்றது என்ன, ஒரு காலத்தின் பதிவு. ஏன் நீங்கள் எல்லாம் பின்தங்குறீங்க? ஃபேஸ்புக்கில் போட்டோ போடுற டீம் தானே நீங்கள், வாழ்த்துக்கள் அடிக்கிற டீம் தானே நீங்கள். 41 பிரின்சிபலுக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஒரே ஒரு பிரின்சிபல் வந்திருக்கிறார். எத்தனை வீதம்? நான் வெளிப்படையாக கேட்குறேன், எனக்கு ஒருவருக்கும் பயம் இல்லை. இப்போ நான் ஒரே ஒரு கதையை கதைக்கிறேன். பண்டாரவனியன் ஆறால வெளியில் தெரிய வந்தது. மனுவலப்த வன்னி டிஸ்ட்ரிக்டில் 6 எவிடன்ஸாக வச்சிருக்கிறான். ஜேபி லூயிஸ். ஏன் எங்களுக்கு வரலாறு இல்லை? எல்லாரும் இன்றைக்கு சிங்களவங்க என்ன சொல்கிறாங்க, ஏலார 4 தசாப்தம் இலங்கை ஆண்ட மன்னன் எல்லாளனுக்கு ஒரு வரலாறு எங்கள்கிட்ட இல்லையப்பா. எங்கள்கிட்ட வரலாறு இல்லை. துட்ட காமினி அல்லது துட்ட கைமினி அல்லது துட்ட கைமினி என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிங்கள மன்னனை பாட்டுடைய தலைவனாக அல்ல காவிய நாயகனாக கொண்டு எழுதப்பட்ட மகாவம்சம் மகாநாம எதிரால அவர் எழுதின வரலாறை வச்சுக்கொண்டு அதில் இருக்கிற சில பக்கங்களை வச்சுக்கொண்டு நாங்கள் எங்களுக்கான வரலாறை தேடிக்கொண்டிருக்கிறோம். அங்கே எல்லாரும் சமாதி ஒரு தரம் போய் பார்க்குறேன் அன்றாபுரத்தில். அதுக்கு பேர் எல்லாரும் என்று சொல்லி அழைக்கிறாங்க. எல்லாரும் தெரியாது. அடுத்த கேள்வி ஒன்று இருக்கு. வரலாற்றை படிக்கிறோம், ஆரோ எழுதினதை படிக்கிறோம். சிஸ்டம், அது எங்கட சிஸ்டம். அதை தான் எக்ஸாமுக்கு படிக்கிறோம். நானும் வரலாற்றில் எடுத்தால் தான் வரலாற்றை படிக்கிறோம். இலங்கையில் பெரிய குளம் பராக்கிரம சமுத்திரம், பராக்கிரம பாகு, முதலாம் பராக்கிரம பாகு, எல்லாம் பாகு. கேள்வி இருக்கு. புலனர்வ மாவட்டம், சோழர்கள் அங்கே தலைநகரம். இன்றைய புலனர்வ மாவட்டத்தில் நிறைய ஆலயங்கள்லாம் இருக்கு. சோழர் கால கட்டிட சிதைவுகள் இருக்கு. புலனர்வு என்பது என்ன? அப்படி ஒரு மாவட்டம் இலங்கையில் இல்லை. அந்த புலனர்வு என்ற பழைய பெயர் புலஸ்தியபுரம். புலஸ்தியன் என்றது ராவணன் என்ற பேரன். புலஸ்தியபுரம் தான் போல 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 புலனர்வு ஆயிற்று.